அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த கதையில் பண்ணையார் ஒருவர் கொல்லப்படுகிறார். அவரை கொன்றது மகனா அல்லது மருமகளா அல்லது மருமகனா, இல்லை அவரது ஆசை நாயகியா என்பது பற்றி பல ட்விஸ்டுகளுடன் இந்த கதை நகர்கிறது. சரி, கதைக்குள் போகலாம். கம்பீரமான தோற்றம், நெடிய பெரிய உருவம், உருவத்திற்கேற்ற புருவம், மிடுக்கான மீசை. அவர் கோபப்படும் போது எதிரில் நிற்பவர்கள் பயப்படுவார்கள். இவ்வளவுக்கும் சொந்தக்காரர் இந்த பண்ணையார். செல்வாக்கும் சொல்வாக்கும் உள்ளவர். இத்தனை பேரும் புகழும் உள்ளவருக்கு வாழ்க்கை அத்துடன் திருப்தி தராததால் சென்னைக்கு படமெடுக்க வந்தார். இவர் கிராமத்தில் பங்களா வாசலிலே பண்ணையாட்கள் காலையில் எழுந்தும் கைகளை கட்டி கும்பிடுங்க சாம்பி என்று நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து பார்த்து அழுத்து போனவர். இவர் சென்னையில் படக்கம்பெனியில் பலர் இவர் முன்னிலையில் துதி பாடுவதை நாடி பணத்தை தண்ணீர் போல செலவு செய்தார். அவருடைய வீடுகளில் எல்லோரும் தவம் இருப்பதைக் கண்டு அதில் அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. பண்ணையார் பல நாட்கள் சென்னையில் தான் இருப்பார். சில நாட்கள் கிராமத்தில் தங்குவார். அறுவடை காலம் அவருக்கு கிராம வாசம். அறுவடையின் பயனை ஆனந்தமாக சென்னையில் செலவு செய்வார். இவர் எடுப்பது முதல் படம்தான். இருப்பினும் பல படங்களை எடுத்தவருக்குள்ள செல்வாக்கும் புகழும் இவருக்கு சினிமா உலகில் இருந்தது. காரணம், இவருக்கு அந்த உலகில் அனைவரையும் தெரியும். எல்லோரிடமும் இனிமையாக பழகுவார். அவரிடம் மரியாதை காட்டாத சினிமா உலக பிரமுகர்களே இருக்க மாட்டார்கள். பண்ணையார் பண்ணையார் என்று இவர் படம் வருவதற்கு முன்பே இவரை பற்றி திரை உலகம் நன்கு அறிந்திருந்தது. இத்தகைய முதலாளி வருகிறார், படம் வெளிவரப் போகிறது என்று அந்த கம்பெனியே அன்று அல்லோல கல்லோலப்பட்டது. இத்தனைக்கு முதலாளி முதல் நாள்தான் கிராமத்திற்கு சென்றார். படம் வெளியிடும் நிலை நெருங்கிவிட்டால் சினிமா கம்பெனியில் ஒரு புது கலையை கட்டிவிடும். ஆஃபீஸ் பையன் முதல் மேனேஜர் வரை தலைகால் புரியாமல் திரிவார்கள். அப்படித்தான் அன்று அந்த மகாதேவன் சாரும் காணப்பட்டார். ஆம், அவர்தான் அந்த கம்பெனியின் மேனேஜர். மேனேஜர் மட்டுமல்ல, முதலாளியின் மாப்பிள்ளை, அதாவது அக்கா பிள்ளை. முதலாளியை இவன் மாமா மாமா என்ற உரிமையுடன் கொஞ்சம் உயர்த்த குரலுடனே பேசுவான். அன்று பொழுது விடிந்ததுமே மேனேஜர் மகாதேவன் கம்பெனி வீட்டிற்குள் தடபுடலாக நுழைந்தான். ஆடம்பரமான உடை உடுத்திருந்த அவன் தன்னுடைய சீட்டில் அமர முயன்றான். ஆனால் சற்றே நிதானித்து கொடுமுடி கொடுமுடி என்று கூவினான். அவன்தான் ஆஃபீஸ் பையன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குரல் கொடுப்பவன் அன்று கொஞ்சம் தாமதமாகவே வந்தான். அதுவரை நின்று கொண்டே இருந்த மகாதேவன் கோபமாக கத்தினான். ஏண்டா, அடுத்த வாரம் படம் ரிலீஸ்னு தெரியுமில்ல என்று கேட்டான். தெரியும் சார். படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் கூட ஆஃபீஸில் டேபிள் சேர் எல்லாம் தொடச்சி சுத்தமாக வைக்கலாம்ல. தொடச்சி தான் வச்சேன் சார். பிரீதா அம்மா தான் மாடியிலேருந்து கூப்பிட்டாங்க. பிரீதா, இந்த பங்களாவிலே ஒன்று ஏன் அதிகாரம் செல்லுபடியாகணும்? இல்லை, அவள் அதிகாரம் செல்லுபடியாகணும். இன்னைக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் என்று கோபத்திலே தூசி படிந்த சேரில் உட்கார்ந்தான் மகாதேவன். சார் இருங்க சார் என்று அழுக்கு கந்தையை எடுத்துக்கொண்டு வந்து அவர் தொடையையும் சேர்த்து தட்டி தூசியை கிளப்பினான் கொடுமுடி. இதற்கு ஒரு உதவியாளர் புதிய போஸ்டர்களை மேனேஜரிடம் கொண்டு வந்து காண்பித்தார். அவற்றை வாங்கி மகிழ்வுடன் பார்த்த மேனேஜர் பல வாரங்களுக்கு எப்படி போஸ்டர் அடிப்பது என்பது பற்றி யோசனைகளை அவருக்கு சொல்லி கொண்டிருந்தான். ஏன் சார், நம்ம படம் எத்தனை வாரங்களுக்கு சார் ஓடும் என்றான் கொடுமுடி. உன் வேலையை பாடா என்று அவர் அதட்டியதும் அவன் மேசையை ஓங்கி ஒரு தட்டு தட்டினான். அதிலிருந்து தூசிப்படலம் பறந்து அனைவரின் முகங்களை மறைத்தது. டே கொடுமுடி, டிரைவர் சீனு வந்தாச்சா என்று பாரு என்று மேனேஜர் அதட்டினான். மேல் மாடியிலிருந்து ஃபோன் கால் ஒலிக்கவே மேனேஜர் சலிப்புடன் எடுத்து ஹலோ என்று பேசிவிட்டு படார் என்று கோபமாக வந்தான். ரிசீவர் ரெண்டாக தெரித்து விட்டது. என்ன சார் இது என்று வாயை பிளந்து நின்றான் கொடுமுடி. பிரீதா அம்மாவுக்கு அவசரமாக 1 டஜன் மாம்பழம் வாங்கி வந்து கொடுப்பியான். இதே பொழப்பா போச்சு. இங்கே ஆஃபீஸ் வேலை ஒன்றும் பார்க்க முடியாது. அப்போது நான் பெரிய காரை எடுத்துகிட்டு போய் அவசரமாக 1 டஜன் மாம்பழம் வாங்கி விட்டு வந்துடுறேன் என்றான் கொடுமுடி. ஏண்டா விளையாடுறியா? பெரிய வண்டி அவசரமாக ஸ்டுடியோவுக்கு போகணும் சார். பிரீதா அம்மாவோட விளையாடாதீங்க. அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை அவசரமாக வாங்கி வந்து கொடுக்க சொல்லி முதலாளி உத்தரவு போட்டிருக்காரு. சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் வாங்கி வந்து கொடு என்று கத்தினான் மேனேஜர். பணம் கேஷியர்கிட்ட வாங்கிக்க என்று சொன்னேன். கொடுமுடி வேகமாக ஓடி வந்து மேனேஜர் மேசையில் மாம்பழங்களை வைத்துவிட்டு, அம்மா திராட்சை என்ன ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, அதை மறந்துட்டேனே என்று திரும்ப ஓடினான். மேனேஜர் எழுந்து பக்கத்தில் உள்ள அறைக்கு சென்றான். டிரைவர் சீனு வந்து பார்த்து விட்டு போனான். மீண்டும் திராட்சையுடன் ஓடி வந்த கொடுமுடி, ஏன் சார், மாம்பழத்தை அம்மா கிட்டே அனுப்பி வச்சிட்டிங்களா என்றான். ஆமாம், அதுதான் எனக்கு வேலை என்று கேட்டான் அறையிலிருந்து வந்த மேனேஜர். பின்ன என்ன சார், இங்கே வச்ச மாம்பழங்களை காணோம் என்று திகைத்தான் அவன். இதற்குள் மேலேருந்து ஃபோன் வரவே எடுத்த மகாதேவன், பையன் இன்னும் மாம்பழம் வாங்கிட்டு வரல என்று கூறிவிட்டு 2வது ஃபோனின் ரிசீவரை மெதுவாகவே வைத்தான்.
சார் அபாண்டமாக பேசுகிறீங்க. ஒரு டஜன் மாம்பழம் வாங்கி வந்து உங்கள் மேசையில் வச்சேன் என்றான். அதை யாரடா பார்த்தா என்றான் மகாதேவன். சார் இப்போ நம்ம கம்பெனி உண்மையிலே பேய் வீடு மாதிரி இருக்குது. ஆமாண்டா, பேய் மேலே இருக்குல்ல, அது எல்லாரையும் ஆட்டி வைக்கிது என்றான் அவன். மேலே அம்மாவுக்கு பணம் வேணும், கடைக்காரனுக்கு பணம் வேணும், எனக்கு 2 பக்கமும் இடியா போச்சு என்று திராட்சையுடன் மாடிக்கு ஓடினான் கொடுமுடி. சிறிது நேரத்தில் ஃபோனை எடுத்த மகாதேவன், அம்மா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்கள் முதலாளி வந்தப்புறம் வச்சுக்கோங்க என்று கோபமாக கூறிவிட்டு ஃபோனை வை. கொடுமுடி மாடியில் இருந்து இறங்கி வந்தான். டேய், மாடியில் போய் அந்த அம்மா கிட்ட என்னடா சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை சார், அந்த அம்மா யாரோ ஜோசியரை பார்த்து நம்ம படத்துக்கு ரிலீஸ் டேட் வச்சுக்கணுமா. ஏண்டா, டேட் நாங்கள் வைக்கிறதா இல்லை உங்கள் அம்மா வைக்கிறதா? அதானே கேட்டேன். படத்துக்கு பேரை கூட மாற்றணும்னு சொன்னாங்க சார். போஸ்டர் எல்லாம் அடிச்சாச்சு, பேரை மாற்றுறதா? ஆமாம் சார், திடீர் திருப்பங்கிற பேரை வச்சுக்கிட்டு தான் நம்ம கம்பெனிலே பல திடீர் திருப்பங்கள் நடக்குதாம், அதனால் வேறு பேர் வைக்கணுமாம் என்றான் கொடுமுடி. ஏது போகிற போக்க பார்த்தா படமே ரிலீஸ் ஆகுது போல இருக்குது, அந்த அப்பாவி மனுஷன் வரட்டும் பேசிக்கிறேன் என்று சிகரெட்டை பற்ற வைத்தான் மேனேஜர். அந்த தொந்தரவெல்லாம் வேண்டாம்னுட்டு தான் நம்ம முதலாளி பேசாமல் இருக்கிறாரு என்றான் கொடுமுடி. சார் கூப்பிட்டீங்களா? வந்து நின்றான் டிரைவர் சீனு. சீனு, ஸ்டுடியோவுக்கு போய் எடிட்டிங் ரூமில் படப்பெட்டிகள் இருக்கும், நான் சொன்னதை சொல்லி எடுத்துக்கிட்டு வா என்றான் மகாதேவன். எந்த வண்டியை சார் எடுத்துகிட்டு போக? பெரிய வண்டியை தான் எடுத்துகிட்டு போகணும். சீனு அண்ணா, நானும் ஸ்டுடியோவுக்கு வர்றேன், இங்கே இருந்தால் பெரிய வம்பா இருக்கும் என்று முன் சீட்டில் ஏறிக்கொண்டான். அந்த பெரிய கார் கம்பெனி வீட்டை விட்டு ஒய்யாரமாக கிளம்பி ஒயிலாக ஸ்டுடியோவை நோக்கி சென்றது. இருவரும் பேசிக்கொண்டே அந்த பெரிய காரில் ஸ்டுடியோவை அடைந்தனர். ஏய் கொடுமுடி, மேனேஜர் சொன்னார்னு சொல்லிட்டு படப்பெட்டிகளை எடுத்து வாடா என்று சீனு கூறினான். ஏன்னா மேனேஜர்கிட்ட உங்ககிட்ட தானே இந்த வேலையை கொடுத்தாரு, அங்கே இருக்க முடியாமல் உங்கள் கூட நான் வந்தேன், எனக்கு வேலை கொடுக்குறீங்களா என்று சலித்து கொண்டே சென்றான் கொடுமுடி. சிறிது நேரத்தில் படப்பெட்டிகள் சிலவற்றை தூக்க முடியாமல் தூக்கி வந்த கொடுமுடி, அண்ணே சீக்கிரமாக டிக்கியை தரங்க என்றான். டே போட்டு தொலைச்சிடாதடா, அப்புறம் நம்மளை மேனேஜர் கொன்னுடுவார் என்று சொல்லிக்கொண்டே டிக்கியை திறந்துக்க முயன்றான் சீனு. மேனேஜர் என்ன, முதலாளியும் கொண்டுடுவார் என்றான் கொடுமுடி. டிக்கியை திறந்தான் சீனு. ஐயோ என்று அலறினான் சீனு. படப்பெட்டிகளை அப்படியே போட்டுவிட்டு கத்தினான் கொடுமுடி. டிக்கிக்குள்ளே முதலாளியின் பிணம் இருந்தது. அன்று மாலை பத்திரிகையில் பரபரப்பான செய்திகள் வெளிவந்தன. பட அதிபர் கோர கொலை, டிக்கியில் பிணமாக கிடந்தார், கொலை செய்தது யார், பல நபர்கள் மீது சந்தேகம், கத்தியால் குத்தப்பட்டு கொலை என்று பலவாறு செய்திகள் பல பத்திரிகைகளிலும் வெளியாகின. சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பட கம்பெனியை சேர்ந்தவர்கள் பலரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் என்றும் அச்செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது. அப்பகுதி போலீசார் சென்று உடனே அக்கம்பெனியை சுற்றி வளைத்து அங்கிருந்த அனைவரையும் காவல் நிலையத்திற்கு கூட்டி சென்றார். அங்கிருந்த சந்தேகத்திற்குரிய பொருட்களையும் கைப்பற்றினார். கம்பெனி வீட்டை போலீசார் இழுத்து மூடிவிட்டனர். முதலாளியின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்தனர். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. சீனு தலையை குனிந்து கொண்டு திகைத்தபடி நின்றான். கொடுமுடி அழுது புலம்பிக் கொண்டே இருந்தான். டே கொடுமுடி, இப்படி அழுது புலம்புனா சும்மா விட்டுட மாட்டோம், உள்ளதை உள்ளதா சொல்லு, கம்பெனி வீட்டில் காலையில் என்ன நடந்துச்சு என்று பெரிய பிரம்புடன் இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் வந்தார். ஐயோ, என்னை அடித்து கொல்லாதுங்க, நான் நடந்ததையெல்லாம் சொல்லிடுறேன். சொல்லு. காலையில் ஒரு டஜன் மாம்பழம் வாங்கிட்டு வந்து மேனேஜர் மேசையில் வச்சேன், அது திடீர்னு காணாமல் போச்சு. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம்தான், யார் மேலேயும் இல்லை. இப்படி ஏதாவது நடக்கணும். பிரீதா அம்மாவுக்கு பிரியமாக வாங்கிட்டு வந்த மாம்பழம் இன்னும் கடைக்காரனுக்கு 36 ரூபாய் கடன் கொடுக்கணும் என்று ஓவென அழுதான் கொடுமுடி. டே அழுறதை நிறுத்து, நீ யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். நான் சந்தேகப்படுறவங்களை நேரடியாக சொன்னால் முதலாளி போன இடத்துக்கு என்னையும் அனுப்பிடுவாங்க என்று மீண்டும் அழுதான். அப்படின்னா தனியாக சொல்லு, கான்ஸ்டபிள் இவனை தனியாக அழைச்சிட்டு போய் விசாரி. படம் ரிலீஸ் ஆகிறப்போ கோடி வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கி தரேன்னு முதலாளி சொன்னார், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாரே முதலாளி என்று அழுது கொண்டே கான்ஸ்டபிள் பின்னால் சென்றான் கொடுமுடி. சீனு, நீ காரை ஸ்டுடியோவிற்கு எடுத்துக்கிட்டு போகிறப்போ ஏன் டிக்கியை திறந்து பார்க்கல என்றார் இன்ஸ்பெக்டர். ஒன்றும் சந்தேகப்படலை, சாதாரணமாக எப்பவும் போல தான் எடுத்துக்கிட்டு போனேன் என்றான் சீனு. தினம் காலையில் வந்ததும் காரை துடைக்கிறது இல்லையா? துடைக்கிறது சார், இன்றைக்கும் துடைக்கலையா? துடைச்சேன் சார், டிக்கை திறக்கலை. டிக்கியை திறந்து எப்பவும் துடைக்கிறது இல்லை, எப்போவாவது டிக்கியை திறந்து சுத்தம் செய்வேன், துடைக்கும் போதெல்லாம் டிக்கியை திறக்க மாட்டேன் என்று அவன் கூறினான். நான் கடைசியாக அவரை ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு மணி 8 மணி இருக்கும், அந்த பெட்டியிலே ஏற்றி விடுறதுக்கு வந்தேன். இன்ஸ்பெக்டர் எதிரில் இருந்த மேனேஜரிடம், இந்த கொலையை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா
நான் என்னத்தை சார் சொல்கிறது? கொலையுண்ட முதலாளி எனக்கு முதலாளி மட்டும் இல்லை, மாமாவும் தான். என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதை நினச்சி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் திகைப்பெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல நினைக்கிறத சொல்லுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? பல பேர் மேலே சந்தேகம் இருக்குது சார். ஆனாலும் குறிப்பாக சில பேர் மேலே சந்தேகம் இருக்குது. யார் மேலே சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? நான் சந்தேகப்படுறவங்கள லிஸ்ட்டே வரிசையாக சொல்லிடலாம். ஆனாலும் அந்த டிரைவர் சீனுவால் ஏற்றுக்கிட்டப்பட்ட முதலாளி அதே வண்டியில் மறுநாள் காலையில் டிக்கியில் பிணமாக இருக்கிறத நினைக்கிறப்போ தான் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குது சார். மிஸ்டர் மகாதேவன் டிக்கெட் புக் பண்ணினதானே சொன்னார். இல்லை இன்ஸ்பெக்டர், எப்பவும் எங்கள் மாமா காரில் தான் கிராமத்துக்கு போவார். அவர் திட்டமிட்டு எதையும் செய்கிறதில்ல, திடீர்னு எதையும் செய்வார். அதுதான் உங்கள் படத்துக்கு கூட திடீர் திறப்புன்னு பேர் வச்சிங்களோ? அது அவர் வச்ச பேரில் இன்ஸ்பெக்டர். வேறு யார் வச்ச பேர்? 2 பேர். அப்படின்னா திருப்பம்ங்கிற வார்த்தையை பிரீதா அம்மா வச்சாங்க, திடீர்ங்கிற வார்த்தையை நான் சேர்த்தேன். ஓஹோ, உங்கள் 2 பேரும் படத்துக்கு பேர் வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு, அப்படித்தானே? இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அது உங்கள் கடமையும் கூட. இன்ஸ்பெக்டர் சார், என் மாமா வாழ்க்கை வரலாறு, குணநலன் இவையெல்லாம் நீங்கள் ஓரளவாவது விசாரித்து தெரிந்து கொண்டால்தான் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக நாங்கள் அரைகுறையாக எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படி செய்தால் அது எங்களுக்கே பாதகமாக வந்து முடியும். சரி மிஸ்டர் மகாதேவன், நேற்று உங்கள் முதலாளி திடீர்னு ரயில் போனதுக்கு காரணம் என்ன? 2 கார் இருந்துச்சு. இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிற சமயமாக கம்பெனிக்கு கார் தேவைப்படும் என்று நினைச்சாரு. தவிர வேறு யாராவது அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க சொந்த உபயோகத்துக்கு ஒரு கார் அங்கே நிற்கட்டும்னு வற்புறுத்தியிருக்கலாம் என்று ஓரக்கண்ணால் அருகில் இருந்த பிரீதாவை பார்த்தான் மகாதேவன். நான் ஒன்றும் கார் கேட்கவே இல்லை இன்ஸ்பெக்டர். இந்த மேனேஜர் அபாண்டமாக போய் சொல்கிறார். இவர் சொல்கிறது எல்லாம் போய். இவர்தான் முதலாளி கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று கத்தினாள் பிரீதா. பிரீதா என்று அவள் கழுத்தை நெரிக்க அருகில் போனான் மேனேஜர். இருவருக்கும் இடையில் கைத்தடியை கொடுத்து விளக்கினார் இன்ஸ்பெக்டர். இங்கே இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு உண்மையாக பதில சொல்லணும். ஒருவர் மேலே உள்ள ஆத்திரத்தை தீர்த்துக்க இது இடமில்லை என்று கோபமும் சிரிப்பும் கலந்தபடி சொன்னார் இன்ஸ்பெக்டர். மேனேஜர் முகத்தில் பிரீதாவை பார்க்க எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவளும் அவனை பார்த்து உதடுகளை கடித்து கொண்டான். ஆஹா, இந்த அழகான பெரிய கரிய விழிகள் குளுமையை காட்டி பழகியவை கோபத்தை கொப்பளித்தன. முதலாளியை கொஞ்சும் போது அந்த விழிகள் எப்படி சொல்லலும், எவ்வளவு சாகசங்கள் புரியும், எவ்வளவு சாகச பேச்சுக்களை பேசும். ஆனால் அவை இப்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் மனதுக்கு பிடிக்காத மேனேஜர் மகாதேவனை கண்டு மருண்டு உருண்டு திரண்டு சில சமயங்களில் கண்ணீரோடு இருந்தாள் பிரீதா. அவள் அங்கு அவரிடம் வந்த நிலைக்கு மாளிகையில் மகாராணியாக வாழ்வோம் என்று எண்ணினாள். ஆனால் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் பொல்லாங்கு ஆளாகி இல்லாததும் பொல்லாததுமாக கேட்போம் என்று கனவு கூட காணவில்லை. ஆம், அவள் நடிக்கத்தான் வந்தாள், நடிக்கிறாள். இன்ஸ்பெக்டர் பிரீதாவின் பக்கம் திரும்பி, அம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கும் முதலாளிக்கும் எத்தனை வருஷமா பழக்கம் என்றார். பதில் சொல்லாமல் அழுதாள். அவளின் அழகிய கண்கள் பனிக்கட்டிகள் ஆகிவிட்டன. இதயம் விம்மி எழுந்தது. அந்த சோகத்திலும் அவள் இடை, ஆம், அது அழகான இடை. அதன் அழகில் வைத்துதான் அவர் அவனை தன்னுடன் வைத்து கொண்டார். நடிக்க வந்த அவள் அவரின் ஆசை நாயகி ஆனாள். அதனால் அவள் வருத்தப்படவில்லை. ஆனாலும் முடிவு இவ்வாறு இருக்கும், இதை போலீஸ் ஸ்டேஷனில் பல முன்னிலையில் முடிப்போம், பத்திரிகைகள் யாவும் பரிகாசம் செய்யும் என்றெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. இன்ஸ்பெக்டர் சார், என்னுடைய கதை நடிக்க வந்த எல்லா பெண்களுடைய கதையும் போன்றதுதான். ஆனாலும் அதை நான் பலரின் முன்னிலையில் சொல்ல விரும்பவில்லை என்று மேனேஜரை முறைத்து பார்த்து கொண்டாள் பிரீதா. சரியம்மா, நாங்கள் தனியாகவே விசாரித்துக் கொள்கிறோம். மிஸ்டர் மகாதேவன், படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் முதலாளி திடீரென ஏன் கிராமத்திற்கு சென்றார்? அவருக்கு அங்கு அப்படி என்ன வேலை இருந்தது என்று சொல்ல முடியுமா? அவசரமாக ஏதோ வேலை இருக்கிறது, கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான் சார் தெரியும் என்றான் மகாதேவன். என்ன சார், நீங்கள் எப்பொழுதுமே அவருடனே இருக்கிறீர்கள், உறவும் கூட, வியாபாரத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கிறீர்கள். ஒரு அடி கூட அவர் உங்களுக்கு தெரியாமல் எடுத்து வைத்திருக்க நியாயமில்லை. அப்படி இருக்க கிராமத்திற்கு என்ன காரியமாக சென்றார் என்ன தெரியாது? எங்கள் மாமா ஒரு மாதிரியான மூடு சார். சில விஷயங்களை சொல்லுவார், சில விஷயங்களை மறைப்பார். ஒன்றுமில்லாததை கூட பெருசு பண்ணுவார். அன்று மாலை ஏதோ கிராமத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னான். சரி என்று சொன்னேன். இதற்கு மேல் இன்னும் நெருக்கமான வேறு யாருக்கு தெரிந்திருக்கிறதோ என்னவோ. எனக்கு ஒன்றும் தெரியாது சார் என்று அப்படித்தான் சொன்னார். சரி என்று சொன்னேன் என்று வெடுக்கென்று பதில் சொன்னார் பிரீதா. நீங்கள் இருவது இப்படி சண்டை போட்டுக்கொண்டால் எங்கள் விசாரணைக்கு இடையூறாக இருந்தாலும் இருக்கலாம். மிஸ்டர் மகாதேவன், நேற்று மாலை உங்கள் மாமா காலையில் இருந்து மாலை வரை, அதாவது
ட்ரெயின் ஏறும் வரை, அதாவது நீங்கள் கடைசியாக சந்தித்த வரை எந்தெந்த காரியங்களில் ஈடுபட்டார், என்னென்ன செய்தார், என்னென்ன பேசினார், வரிசையாக சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, மாடியிலே தான் இருந்தார், அவங்களே கேளுங்க என்றான் மகாதேவன். நேற்று முழுவதும் மாடியிலே தான் இருந்தார் சார், 1 மணி நேரம் இருந்தார். எந்த 1 மணி நேரம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஊருக்கு புறப்பட 1 மணி நேரம் முன்பாக. பாக்கி நேரமெல்லாம் என்றார் இன்ஸ்பெக்டர். பாக்கி நேரமெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த வேலையை அவர் கூட தான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தார் என்று மேனேஜர் பக்கம் கண்களை காட்டினார் பிரீதா. இல்லை சார், இது சுத்த போய். அவர் எங்கெங்கேயோ போனார், என்னென்னவோ செய்தார், அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று கத்தினான் மேனேஜர். என்ன சார், நீங்களே முன்னுக்கு பின் முரணாகவே பேசுகிறீங்க. முதல்ல மாடியில் தான் இருந்தான்னு சொன்னீங்க, இப்போ எங்கெங்கேயோ போனார், என்னென்னவோ செஞ்சாருங்க என்று இழுத்தடிப்பு பேசுகிறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். சார் அதானே சொன்னேன், எங்கள் மாமா ஒரு குணக்கேடு, நினைச்சதை செய்வார், திடீர்னு மாறுவார். கொஞ்ச நேரம் என்னோடு பேசிக்கிட்டு இருந்தார், கொஞ்ச நேரம் கொஞ்சம் போயிருப்பார். அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்று அனல் பறக்க கத்தினாள் பிரீதா. விஷயத்துக்கு வாங்க மிஸ்டர், உங்களுக்குள்ளே அனாவசியமாக சண்டை போட்டுக்காதீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். பிரீதா ஒடிசலாக நின்றாள், ஒயிலாக இருந்தாள். அவள் மாடியை விட்டு கீழே இறங்கவே மாட்டாள். முதலாளியின் மனதை விட்டும் இறங்காதவள் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறாள். வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கிறாள். அவளின் கதுமையும் வண்ண பதுமையும் ஸ்டேஷனுக்கு வெளி நின்று சிலர் ரசித்து கொண்டே இருந்தனர். அவளும் பல படங்களில் கதாநாயக நடித்திருக்கிறார். அவள் நினைத்து பார்க்கவே இல்லை, தன் வாழ்நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி சினிமா செட்டில் நடப்பதைப் போல நம்ப முடியாத கற்பனையான தன்னை பாதிக்கும் அளவு நடக்கும் என்று. அவளை ரசித்து கலாட்டா செய்யும் வெளிக்கூட்டத்தை விலகி போகும்படி கான்ஸ்டபிள் சொன்னார் இன்ஸ்பெக்டர். டிரைவர் சீனு, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் முதலாளியை நீங்கள் நேற்று எங்கெங்கு அழைத்து போனீர்கள் உங்களுக்கு தெரியுமே என்றார் இன்ஸ்பெக்டர். தெரியும் சார், நேற்று இரவு பெரிய ஹோட்டலுக்கு காலையில் அழைத்து போனேன் என்றேன் சீனு. எதற்காக என்று சொல்ல முடியுமா? சார், ஒரு டிரைவருடைய கடமை முதலாளியை வைத்து கார் ஓட்டுவதை தவிர அவர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு போவது மட்டும்தான். அவர் எங்கே செல்கிறார் என்பது பார்ப்பது என் கடமை இல்லை. உண்மைதான், உங்கள் கடமை பற்றி எனக்கு தெரியும். ஆனாலும் சீனு, இந்த வழக்கில் உங்கள் மூலமாக சில உண்மைகள் தெரிய வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை. சத்தியத்தை காக்க உதவி செய்வதில் என்ன தவறு? சும்மா சொல்லுங்க என்று டிரைவருக்கு உற்சாகம் மூட்டினார் இன்ஸ்பெக்டர். சார், எங்கள் முதலாளி அந்த ஹோட்டலில் ஒருத்தக்கிட்ட 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தார். ரொக்கம்மா? ஆமாம் சார். பெட்டியிலையா? ஆமாம் சார். நேரே எங்கே வந்தீங்க? கம்பெனி வீட்டுக்கு. சரி மிஸ்டர் மகாதேவன், அந்த 1,00,000 உங்கள் முதலாளி என்ன செய்தான்னு தெரியுமா? தெரியாது சார். என்ன சார் இது வேடிக்கையாக இருக்குது? நீங்கள் பர்சனல் மேனேஜர்னு உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு வேலையும் செய்கிறதில்ல. ஆனால் அந்த 1,00,000 மட்டும் என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியலையே என்று சிரித்தபடி கேட்டார் இன்ஸ்பெக்டர். எங்கிட்ட நயா பேசக்கூட தரல சார், யாராவது வேண்டியவங்க பயமுறுத்தி தட்டி பறிச்சிருப்பாங்க என்று ஆவேசமாக பேசினார் பிரீதா. நான் அந்த பணத்தை பார்க்கவே இல்லை சார். அதை வாங்கினதை பற்றியாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அதானே கேட்டேன். டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்று கேலியாக சிரித்தார் இன்ஸ்பெக்டர். சார், அந்த 1 மணி நேரம் முதலாளி மாடியிலே இருந்த 1 மணி நேரம் ஒரு பெரிய சத்தமே அங்கே கேட்டது. கூச்சலும் குழப்பமாக இருந்தது. கீழே இருந்த நாங்கள் எல்லாம் கூட பயந்துட்டு இருந்தோம். நடுநடுவே அழுகையும் ஆர்ப்பாட்டமும் கூட இருந்தது. இது நிஜமா இல்லையான்னு கேளுங்க சார் என்றார் மேனேஜர். என்ன சீனு, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்போ நான் ஆஃபீஸில் இல்லை சார் என்றான் சீனு. பிரீதாவை கேளுங்க சார். கேட்கத்தானே போகிறேன். இந்த விஷயம் கொடுமுடிக்கு தெரியுமோ? அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவன் ஒருத்தன்தான் உரிமையோட எந்த நேரமும் மாடிக்கு போவான் என்றார் மேனேஜர். என்னம்மா, அந்த 1 மணி நேரம் என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை சார். நான் என் ஆத்தாட்ட குறைய சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையே கெட்டு போச்சு, என்னை நம்பிக்கை மோசம் பண்ணிட்டீங்க, யானையாக்குறேன் குதிரையாக்குறேன்னு சொல்லி கடைசியாக கஷ்டத்திலே கொண்டாந்து விட்டுட்டீங்கன்னு அழுதேன். என்ன கஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு? அது என்ன சார் கேள்வி? கையில் நயா பைசா காசு இல்லை. இது வாழ்க்கையில் கஷ்டம் இல்லையா? முதலாளி 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்காரே, கேட்டு வாங்கிட வேண்டியது தானே என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். அவர் சும்மா தருவார். கல்லிலே நார் உரிச்சாலும் உரிக்கலாம். அவர்கிட்ட இருந்து காலனா காசு வாங்க முடியாது. அப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்க, அவர் தரல, அப்படித்தானே? நீங்களா கற்பனை செஞ்சுக்காதீங்க இன்ஸ்பெக்டர். நான் கேட்கவும் இல்லை, அவர் மறக்கவும் இல்லை. அப்போ ஏன் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி அழுது துக்கம் கொண்டாடினீங்க? ஏதோ பெண் பிள்ளை தன் குறைய சொல்ல நேரங்காலம் பார்த்துக்கிட்டா இருப்பா என்று சலித்து கொண்டாள் பிரீதா. அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய் எங்க? எனக்கு என்ன சார் தெரியும், யாராவது பயமுறுத்தி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்றாள் பிரீதா. யார் பயமுறுத்துனாங்க என்று உருமினான் மகாதேவன். பார்த்தீங்களா சார், நான் ஒரு பொம்பளை. இந்த ஆம்பளை பயமுறுத்தி 1,00,000 ரூபாய் பறிக்க மாட்டிருக்க முடியுமா? ஏன் பயமுறுத்தி மட்டும்தான் பறிக்க முடியுமா? எங்கள் மாமா பயப்படுற ஆள் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட யாரோ பசப்பி அவர்கிட்ட இருந்த 1,00,000 ரூபாயை அபேஸ் பண்ணிட்டாங்க என்றான் மகாதேவன். பசப்பவும் இல்லை, பறிக்கவும் இல்லை. நீங்கள் தான் பணத்துக்காக அவரை கொன்னுட்டீங்க என்று பதில் சவால் விட்டார் பிரீதா.
பணம் வேணும்னா லட்சம் என்ன, பண்ணையே என் கையில் இருக்குது. கோடி கோடியாக விளையாடி இருப்பேன். ஆனால் நான் எங்கள் மாமா நன்மையை என் வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டிருந்தேன் என்று 2 சொட்டு கண்ணீரை விட்டான் மகாதேவன். இந்த பாருங்க, நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா உங்களை தனித்தனியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். உங்கள் மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டவராச்சு. இந்த மாதிரி ஒரு தொல்லை வேண்டாம்னு நீங்கள் அவர்கிட்டே சொல்லவே இல்லை. சொன்னேன் சார், 1000 இருந்தாலும் இது கேட்கிற நிலைமையா? பொம்பளை விஷயமாட்டே என்று இழுத்தடித்தான் மகாதேவன். நான் அதை கேட்கவே இல்லை சார். வசதி உள்ள ஒருவர் எதுக்காக சினிமா படம் எடுக்க வந்தார்? அதை கேட்டேன் என்றார் இன்ஸ்பெக்டர். சார், எங்கள் மாமா வாழ்க்கையே ஒரு குழப்பு நிறைஞ்சது. அவர் குடும்பமே ஒரு மாதிரி. மகள் மகன் ஒருவரோட கூட ஒற்றுமை இல்லை. நான் நினைக்கிறேன் சார், இந்த கொலையை சிங்காரம் தான் செஞ்சுருக்கலாம். அது யாரையா சிங்காரம்? புதுசாக ஒரு கரடியை விடுறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். அவன்தான் சார், அவர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? அவர் எதுக்கு கொலை செஞ்சுருக்கணும்? மாப்பிள்ளை சிங்காரத்துக்கு முதலாளிக்கும் ரொம்ப நாளாக பகை. இவர் பெரிய பண்ணையார், அவன் சின்ன பண்ணை. இவன் அவரை மதிக்கிறதே இல்லை. தவிர முதலாளி மகள் அன்னத்தை கடத்திக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்டிக்கிட்டான். அதனாலே 2 குடும்பத்துக்கும் பகை. இதெல்லாம் உண்மையை பிரீத்தாம்மா என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் குடும்பத்தை பற்றி எனக்கு ஓரளவு தான் தெரியும் சார். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு ஒரு முறை அழுதுருக்காரு என்றார் பிரீதா. அன்னம் சிங்காரம் அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர். இங்கே தான் சார், மந்தை வழியில் இருக்காங்க என்றான் மகாதேவன். அவங்க அட்ரஸ் கொடுங்க என்றான் இன்ஸ்பெக்டர். மகாதேவன் குறித்து கொடுக்க கான்ஸ்டபிள் ஜீப் எடுத்துக்கிட்டு போய் அவங்களை உடனே கூட்டிக்கிட்டு வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர். பிரீதாவும் மகாதேவனும் ஆளுக்கு ஒரு சேரில் எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் இது சம்பந்தமாக சில ரெக்கார்டுகளை படிக்க ஆரம்பித்தார். மிஸ்டர் மகாதேவன், அந்த ₹1,00,000 வாங்கியதற்கு இதோ சரியான ரெக்கார்டு. கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கே. அவர் மதுரை பார்ட்டியா என்றார். ஆமாம் சார் என்றான் மகாதேவன். இந்த சமயத்தில் கூட பிரீதாவும் மகாதேவனும் ஒருவரையொருவர் அனல் கக்க பார்த்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்குள்ளாக அன்னம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்தடைந்தார். இள வயதும் குடும்ப பாங்கும் குங்கும திலகமும் பட்டுப்புடவையும் பாங்கான நடையும் பண்பான முகமும் கொண்ட அந்த பெண்ணை பார்த்தாள் பிரீதா. பெண்ணை பெண் பார்ப்பதே ஒரு தனி கண்ணோட்டம்தான். இன்ஸ்பெக்டர் பார்த்தார். மகாதேவன் மனதில் கருவியபடி பார்த்தான். கண் கலங்கியபடி இன்ஸ்பெக்டர் அருகில் வந்த அன்னம் நமஸ்காரம் செய்தாள். கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் நோக்கி, சார், ஐயா டெல்லி போயிருக்காரா, அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் என்றார். ஏம்மா, நீங்கள் தான் பண்ணையாரி மகளா என்றார் இன்ஸ்பெக்டர். ஆமாங்க. உங்கள் பேர் என்ன? அன்னம். அவர் ஆஃபீஸ் வேலையாக டெல்லி போயிருக்கார். வர 2 நாளாகும். உங்கள் அப்பா கொலையை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் சார். என்ன செய்கிறதுன்னு தோணலை. அவர் உடம்பை நான் பார்க்க முடியுமா? இப்போ முடியாதம்மா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு. சார், நான் அவர் உடம்பை அவசியம் பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது அவளையும் அறியாமல் ஓவென அழுது விட்டார். அழாதீங்கம்மா. உங்கள் அப்பாவை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அது ரொம்ப வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தின்னு நினச்சிக்கோங்களேன். உங்கள் கல்யாணம் அவர் இல்லாமலே நடந்துச்சா? ஆமாம் சார். அது ஒரு பெரிய கதை. என்ன கதையம்மா? என் கதையை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல வேண்டிய துர்பாக்கியவதி ஆகிட்டேன் என்று மீண்டும் அழுதாள் அன்னம். பரவாயில்லை, சொல்லுங்க. சொல்லுகிறேன் சார், சொல்கிறேன். என் கதையை மட்டுமல்ல, எங்கள் குடும்ப கதை முழுவதையும் சொல்கிறேன். அதோடு கொலை செய்த பாவி யாருன்னு சொல்லுகிறேன் என்று உணர்ச்சியுடன் கூறினாள் அன்னம். என்ன, கொலை செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று இருக்கையை விட்டு இழந்தார் இன்ஸ்பெக்டர். அவசரப்படாதீங்க இன்ஸ்பெக்டர் என்று அவரை ஆசுவாசப்படுத்தினாள் அவள். இன்ஸ்பெக்டர் சார், எங்கள் கதையை கேளுங்க. நீங்கள் மட்டுமென்ன, உலகமே கேட்கட்டும். எங்கள் ஊர் அழகான கிராமம். அங்கே அவர்தான் பெரிய பண்ணையார். அவருக்கு அந்த கிராமத்தில் இருந்த செல்வாக்குக்கு அளவே இல்லை. ஆனால் அவருடைய கடைசி காலம் இந்த கூட்டத்தால் இப்படி அவலமாக முடியும் என்று அறிந்த ஆண்டவன் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவ்வாறு சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவளையும் அறியாமல் துக்கம் தொண்டை அடைத்து கண்களை கண்ணீர் திரை மறைத்தது. தன்னையும் அறியாமல் மயங்கி வீழ்ந்தாள். அதிர்ச்சியடைந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அவளை பிடித்து தூக்கி முதலுதவிக்கு ஏற்பாடு செய்தனர். அன்னம் பண்ணையாரின் சிங்காரப்பெண், செல்ல மகள். தாயை இழந்த அவளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஏன் கடவுளாகவும் கூட அவரைத்தான் அவள் எண்ணி இதயத்தில் வைத்து பூசித்து நேசித்து வந்தாள். அவளுடைய பாசத்தையும் நேசத்தையும் அவரும் நன்றாக அறிவார். உண்பதும் உலாவுவதும் உள் அந்தரங்கமான விஷயங்களில் ஆலோசனை கலப்பதும் இருவரின் இதயங்களும் ஒன்றுபடும். சில பல விஷயங்களில் பிள்ளை சத்தியத்தை தாண்டி போவார். அப்பா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏழைகள் வயிற்றில் அடிக்கலாமா? தப்பு, பாவம் என்றெல்லாம் அன்னம் எடுத்து சொல்லி தடுப்பாள். பிள்ளையின் மீசை துடித்தாலும் உள்ளம் கட்டுப்படும். ஆனாலும் மேனேஜர் மகாதேவன் இருவருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு தண்டாவை செய்துவிட்டு வந்து விடுவான். அது அன்னத்தின் கவனத்திற்கு வரும்பொழுது, அவனை பற்றி நீ ஒன்றும் பேசாதே அம்மா. அவனுக்கு நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள்? என்னைப் போல் அவனும் தாயை இழந்தவன். நம்மையே நம்பியிருப்பவன். பண்ணைக்காக நாளெல்லாம் உழைக்கிறான் என்றெல்லாம் பேசுவார். அன்னம் அமைதியாகி விடுவாள்.
கோயிலில் தேர் விழாவை பற்றி பேசுவதற்காக பண்ணையாரை காண வருகிறார்கள் ஊர் மக்கள். தேர் திருவிழா அன்னைக்கு வடம் பிடிச்சு அப்புறம் கோயிலுக்கு பின்னாலே கொட்டகை போட்டு, சரி சரி கொட்டகை செலவுக்கெல்லாம் கோயிலில் பணம் இருக்காதே, அதுக்கெல்லாம் சிங்கார ஐயா செலவுக்கு தர்றதா சொல்லியிருக்காரு. பாத்தியானோ பயலுக கூடி பேசி திட்டமிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு தான் வந்திருக்காருங்க. ஐயையோ, நீங்கள் தான் சாமி வந்து தலைமை தாங்கணும். தலைமையா? குறிப்பிட்ட தேர் திருவிழா நாளும் வந்தது. திருவிழாவிற்கு போவதிலே உற்சாகம் காட்டவில்லை பண்ணையார். அண்ணன் தான் அவரை தயார் செய்தாள். அப்பா, எல்லோரும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தேர்வடம் பிடிக்க வேண்டுமல்லவா? சாமி காரியம் நம்மால் முடங்கக்கூடாது என்று கெஞ்சினாள். அதுதான் சின்ன பண்ணையார் இருக்காரே, அவரை வச்சு எல்லாம் நடத்துவாங்க என்றார் பண்ணையார். நீங்கள் தேவையில்லாமல் அவர் மேலே விரோதத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் மனசையே நீங்கள் கெடுத்துக்காதுங்க என்று புறப்பட்ட சொன்னாள் அண்ணம். நீ எப்பவும் நம்ம எதிரி கட்சிக்கு தான் பறிஞ்சு பேசுவ என்று எழுந்து ஆடை அணிகலன்களை முறுக்காக அணிய ஆரம்பித்தார். அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் காரில் அன்னத்துடன் ஏறும்போது களை கட்டிவிட்டது. கோவில் வாசலில் இவர் இறங்கியதும் கூட்டம் இவருக்கு மரியாதை செய்து மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் பாடி வரவேற்றது. இது அன்னத்திற்கு கூட பெருமையாகத்தான் இருந்தது. பண்ணையார் தேர் வடகத்தை தொட்டு இழுக்க எல்லோரும் ஜே ஜே என்று வடம் தொட்டு இழுத்து தேர் திருவிழாவை கொண்டாடினார். சிங்காரமும் கூடவே நின்று வடத்தை தொட்டு இழுத்தான். அவனை இவர் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவன் அவருக்கு நமஸ்காரம் செய்து வரவேற்றான். இவருக்கு பதிலாக அன்னம்தான் அவனுக்கு வணக்கம் சொன்னாள். எல்லாவற்றிலும் சிங்காரம் முதன்மையாக இருப்பதைக் கண்டு, ஓஹோ, உங்களுக்கு அவ்வளோ தூரம் புத்தி தெளிஞ்சு போச்சோ, அதுதான் என்னை கூட கலந்து ஆலோசிக்காமல் கிராமத்து காரியங்களில் எல்லா பொறுப்புகளையும் பணம் கொடுக்கிறதா சொல்லிட்டான் என்றார் பண்ணையார். என் பணத்தை நான் கொடுக்க உங்களை எங்கு கேட்கணும் என்றான் சிங்காரம். இந்த ரோசம் எல்லாத்தையும் இருக்கட்டும் தம்பி, உங்கள் அப்பம் பட்ட கடன் 40,000 ரூபாய் இருக்குது. அவன் செத்து 4 வருஷமாச்சு. உங்கள் நிலத்து பத்திரம் எங்கிட்ட இருக்குது. வட்டி முதலும் ஏறிக்கிட்டு போகுது. அதை கொடுக்க வைக்கல, சட்டம் பேசுறியா என்றார் பண்ணையார். அப்பா, இதெல்லாம் பொது இடத்துல எதுக்குப்பா என்றால் பின்னாளில் இருந்த அன்னம். நீ சும்மா இருமா என்று அவளை அதட்டி அதக்கினார் பண்ணையார். பெரிய பண்ணையார் ஐயா, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நாளைக்கு காலையில் 40,000 ரூபாய் உங்கள் வீட்டு வாசலில் வந்துடும். ஆனால் நீங்கள் கொட்டின வார்த்தைகளை திரும்ப பொறுக்கி எடுக்க முடியுமா என்றான் சிங்காரம். நான் ஏண்டா பொறுக்க போகிறேன்? நான் என்ன பொறுக்கி பயலா என்று அதட்டினார் பண்ணையார். நில்லுங்க பண்ணையாரே, பொது பணத்தை வசூல் பண்ணீங்க. அதில் ஆயிரக்கணக்கானால் வசூலாச்சு. அதுக்கெல்லாம் கணக்கு எங்க? மீதி பணம் எங்க? பொதுமக்களிடம் ஒப்படைங்க என்று எழுந்தான் சிங்காரம். என்னையாட கணக்கு கேட்குற என்று கைத்தடியை ஓங்கினார் பண்ணையார். அவர் கையையும் தடியும் சேர்த்து பிடித்தாள் அன்னம். குருக்கள் ஓடி வந்து, பெரிய ஐயா, பிரசாதம் வருது, எல்லோரும் எடுத்துக்கோங்க, பொறுமையா இருங்க. தேர் நிலைக்கு வந்தது உங்களுக்குத்தான் பரிவட்டம் கட்டணும் என்று பதறினார். ஐயோ, பிரசாதத்தை இந்த பெரிய மனுஷனுக்கே கொடுங்க, பரிவட்டத்தையும் அவனுக்கே கட்டுங்க என்று கூறிவிட்டு அன்னத்தின் கையை பற்றி கொண்டு ஆவேசமாக நடந்தார் பண்ணையார். தொடர்ந்தாள் அன்னம். இருவரும் கோவிலுக்கு வெளியே வந்து கோபத்தோடு கோபமாக தங்கள் மிதியடிகளை தேடினர். காணவில்லை. பார்த்தியா அம்மா, அந்த சின்ன பண்ணை ஆட்கள் தான் இந்த மிதியடியை திருடி இருக்காங்க என்று கத்தினார் பண்ணையார். சும்மா இருங்கப்பா என்றாள் அன்னம். எங்க சின்ன பண்ணைக்கு சின்ன புத்தி இல்லை ஐயா என்றான் சிங்காரத்தின் ஆள் ஒருவன். எங்க ஐயாவை என்னடா சொன்ன என்றான் பண்ணையாரின் ஒரு ஆள். அவ்வளவுதான். அந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் 100 பேர் கத்தியும் கம்புமாக மோதிக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். அன்னம் அப்பாவை பிடித்து காருக்குள் இழுத்து கொண்டு போனாள். திருவிழா கலாட்டாவில் முடிந்தது. போலீஸ் வந்து கலகத்தை அடக்கி 10-20 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து கொண்டு போனார்கள். விடியற்காலை வேளையில் தேர் நிலைக்கு வரவே சின்ன பண்ணை சிங்காரம் பரிவட்டம் கட்டி கொண்டு அம்பாளை மனதார பிரார்த்தித்து கொண்டு தன்னுடைய ஆட்களுடன் பண்ணை வீட்டுக்கு போய் சேர்ந்தான். மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக சிங்காரம் 40,000 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு பெரிய பண்ணை பங்களாவை நோக்கி நடந்தான். அங்கே அவனை வரவேற்க யாரும் இல்லை. வெளிகால் திறந்திருந்ததை தவிர வேலைக்காரர்கள் கூட இல்லை. சிறிது நேரம் நின்றிருந்த அவனை, வணக்கம், வாருங்க என்ற குரல் திடுக்கிட செய்தது. உள்ளே இருந்து புன்முறுவலுடன் வந்தாள் அன்னம். வணக்கம் வணக்கம், உங்கள் அப்பாவை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று நோட்டுக்கட்டை எடுத்து எதிரில் இருந்த ஸ்டூலில் போட்டான் சிங்காரம். அவர் பக்கத்து பட்டணத்திற்கு போயிருக்கார், நாளைக்குத்தான் வருவார். நீங்கள் அவர் வந்ததும் கொண்டு கொடுங்களேன். இல்லை இல்லை, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உங்கள் பணத்தை வைத்துக்கொள்ள உத்தேசம் இல்லை என்று கூறினான் சிங்காரம். நேற்று அப்பா பேசிய பேச்சு உங்கள் மனதை புண்படுத்தி விட்டது என்று நினைக்கிறேன். அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று தலையை குனிந்து கொண்டாள் அன்னம். பரவாயில்லை, நானும் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியது ரைட்டு. அவசியத்தை உங்கள் அப்பா உண்டாக்கி விட்டார். அவர் குணம் தெரிந்தது தான். நீங்கள் நிலம் சம்பந்தமான ரெக்கார்டுகளை வாங்கி கொள்ள வேண்டாமா? அவர் வந்ததும் வந்து வாங்கிக் கொள்கிறேன். உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் வருகிறேன் என்று திரும்பினான் சிங்காரம்.
எதுவும் சாப்பிடாமல் போகிறீர்களே, இங்கே யாரையும் காணவில்லை, கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்களேன் என்றார் அன்னம். பரவாயில்ல, இனிமேல் நாங்கள் எங்கள் நிலத்தில் இறங்கி வேலை செய்யலாமில்ல என்றான் சிங்காரம். ஓ, தாராளமாக என்று சிரித்தபடி சொன்னாள் அன்னம். அவனும் சிரித்து கொண்டே விடைபெற்றான். மறுநாள் காலை பண்ணையாரும் வந்து சேர்ந்தாச்சு. அவர் வந்ததும் வராததுமாக மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் அன்னம். என்னம்மா, இன்னைக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்க என்றபடி உள்ளே நுழைந்தார் அவர். எல்லாம் வரவு தானப்பா என்று அன்னம் தன்னிடமிருந்த 40,000 ரூபாயையும் எடுத்து வந்து கொடுத்தான். ஏதம்மா இவ்வளவு பணம் என்று சிரித்தபடி வாங்கி கொண்டார் அவர். சின்ன பண்ணையார் அவர் பட்ட கடனை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். அவருடைய நில சம்பந்தமான ரெக்கார்டுகளை கேட்டார் என்றாள் அன்னம். நான் அவசரமாக பட்டணம் புறப்பட்டு விட்டு இருக்கேன் அம்மா, வந்ததும் எடுத்து தரேன். அதுவும் அது பல வருஷங்களுக்கு முன்பே மாடியில் பெரிய பெட்டகத்திலே வச்சது என்றார் அவர். அதுவரையில் அவர் நிலத்தில் வேலை செய்யலாம் இல்லையப்பா என்றான் அன்னம். ஓ, தாராளமாக என்று சிரித்தார் பண்ணையார். குளிச்சிட்டு சாப்பிட வாங்க அப்பா, முதல்ல காஃபி கொண்டு வரவா என்று உள்ளே போனாள் அன்னம். முதல்ல அதை செய் என்று பணத்தை பத்திரப்படுத்தி பாணியில் ஈடுபட்டார் பண்ணையார். அன்றிரவு பண்ணையார் அன்னத்திடம் விடைபெற்று கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார். மறுநாள் காலை பண்ணையின் ஹாலில் வேலையாட்கள் பரபரப்பாக ஓடி வந்தார்கள். அன்னத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் அணிய என்ன நடந்தது என்று கேட்போம் என்றாலும் யாரும் எதுவும் சொல்ல நேரமில்லாமல் பதட்டத்துடன் திரிந்தனர். சிலர் கைகளில் கத்தி, கம்பு, அரிவாள் கூட இருந்தது. என்னடா நடந்தது என எல்லோரும் எங்கே ஓடுறீங்க என்று அவர்களை பிடித்து நிறுத்தி கேட்டாள் அன்னம். அம்மா, நம்ம நிலத்திலே சின்ன பண்ணையார் ஆட்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. நம்ம மேனேஜர் சண்டைக்கு போனாரு. அவங்க அடிக்க இவங்க அடிக்க ஒரே கலாட்டா என்றான் ராமு. அதுதான் அவங்க நிலம் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன்டா கலாட்டா பண்ணுறீங்க என்றான் அன்னம். அதைத்தானம்மா அந்த சின்ன பண்ணையார் சொன்னார். ஆனால் அந்த மேனேஜர் கண்டுக்கவே இல்லை. எங்கள் பண்ணையார்கிட்ட பேசிக்கோ, இப்போ நீ இறங்கக்கூடாதுன்னு அடிச்சிட்டாரு என்றான். அப்புறம் என்று வாயை பிளந்த வண்ணம் கேட்டாள் அன்னம். சின்ன பண்ணை சிங்காரமையா மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டிச்சு, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க என்றான் வேலன். அப்படியா என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினாள் அன்னம். அங்கே அவள் கண்ட காட்சி நெஞ்சை குலுக்கியது. சிங்காரம் மண்டையில் பெரிய கட்டுடன் நின்று கொண்டிருந்தான். மேனேஜர் தன்னுடைய அடியாட்களுடன் வேறொரு பக்கம் நின்று கொண்டிருந்தான். இடையே இருந்த இன்ஸ்பெக்டர் அருகில் சென்ற அன்னம் அவர் முகத்தை பார்த்தபடி, சார், எங்கள் அப்பா ஊரில் இல்லை, நாளைக்கு வந்துடுவார், அதுவரையில் இந்த விவகாரத்தை ஒத்து வைங்க என்றாள். சரியான ரெக்கார்டு இல்லாமல் அடுத்தவங்க நிலத்தில் இறங்கி வேலை செய்வது தப்பு தானே என்றார் இன்ஸ்பெக்டர். அது அவருடைய நிலம்தான் இன்ஸ்பெக்டர், கடனை கொடுத்துட்டார். வாயால் சொன்னால் போதுமா அம்மா, ரெக்கார்டு வேண்டாமா? அதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்குறேன். டைம் தரலாம், அது வரைக்கும் 2 பார்ட்டியுமே பொறுமையாக இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் தலையிட வேண்டியது அவசியம் ஏற்படும். எல்லோரும் சமாதானமாக பொறுமையாக அவரவர் வீட்டுக்கு போங்க. 2 நாள் டைம் முடிஞ்சதும் சரியான ரெக்கார்டோடு இங்கே வாங்க. அதுவரையில் நிலத்தில் யாரும் நுழையக்கூடாது என்று அந்த சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்ஸ்பெக்டர். 2 தினங்களுக்கு பிறகு அப்பா வந்ததும் வராததுமாக அவரை அணுகி சின்ன பண்ணையில் நிலத்திற்குரிய பத்திரங்களை கேட்டாள் அன்னம். அவரும் மாலையில் எடுத்து தருவதாக சொன்னார். அதற்குள் மகாதேவன் ஆபீஸில் பண்ணையாருடன் தீவிரமான யோசனைகளை செய்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ அப்பாவிற்கு தூபம் போடுகிறான் என்பதை உணர்ந்தாலே தவிர என்ன கெட்ட யோசனை என்று அவளால் யூகிக்க முடியவில்லை. மாலையிலும் கவனமாக அப்பாவிடம் மீண்டும் பத்திர விஷயத்தை நினைவுபடுத்தினார். இப்போ என்னமா அவசரம், 2 நாட்கள் கழிச்சு எடுத்து கொடுக்குதா போச்சு என்றான் அவர். அப்பா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத பேச்சு. பிரச்சனை எல்லாம் பெருசாக முத்தி போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்றாள் அன்னம். அது சரி அம்மா, மகாதேவன் செய்ததில் என்னம்மா தப்பு? அந்த சிங்காரம் தான் நம்ம பத்திரத்தை கொடுத்த பிறகு நிலத்தில் நுழைய வேண்டியது தானே, அதற்குள்ளே என்ன அவசரம்? அதுவும் சரிதான், ஆனால் அவர் என்ன நம்பி பணத்தை தந்தார். இதெல்லாம் கையும் மெய்யுமா செஞ்சுக்க வேண்டிய வேலை. இப்போ யாரம்மா நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க என்றார் பண்ணையார். நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கலாமே என்றாள் அன்னம். அது எப்படி அம்மா உனக்கு அதுக்குள்ளே தெரியும் என்றார் பண்ணையார் ஆச்சரியத்துடன். அவர் ஒரு சிட்டை ஆரம்பிச்சிருக்காரு, அதில் பத்திரத்தை போட்டு எழுதியிருக்காரு. உனக்கும் அவனுக்கும் லெட்டர் போக்குவரத்தே நடக்குதா? இது நல்லா இருக்குமாம்மா? எது அப்பா நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க? என்னை நம்பி அவர் பணத்தை கொடுத்துருக்காரு. பத்திரத்தை வாங்கி தர்றதா நான் உறுதி கொடுத்துருக்கேன். பெத்த அப்பனே காட்டி கொடுத்தா இதில் காட்டி கொடுக்கறது என்னப்பா இருக்கு? அன்னம், நீ சின்ன பண்ண சிங்காரம் பயலுக்கு பறிஞ்சு பேசுகிற கொஞ்சம் கூட நல்லா இல்லை. மரியாதை பேசுங்கப்பா. நான் ஒன்றும் அவருக்கு பறிஞ்சு பேசலை. ஒன்று பத்திரத்தை கொடுங்க, இல்லை பணத்தை கொடுங்க. முடியாது, நான் கொடுத்த பணத்தை நான் கேட்கிறேன். உரிமை இருக்குது, இல்லை பத்திரத்தை கொடுங்க. பத்திரத்தை வாங்கிக்கிறது முன்னாடி அவன் நிலத்தில் இறங்குனது தப்பு. நான் தான் அவருக்கு அனுமதி கொடுத்தேன். நீ யார் அனுமதி கொடுக்க? நான் யாருன்னு அப்பா கேட்டீங்க? 40,000 ரூபாய் பணத்தை வாங்கி தந்த பொழுது இந்த கேள்வியே கேட்கலப்பா. பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் மேனேஜர் அவரை மண்டையில் அடிக்க உரிமை பெற்றிருக்காரு. ஆனால் நான் அந்நியமாக போயிட்டேன்.
பணத்தை வாங்கிக்கிட்ட நீங்கள் அவருக்கு கடனுக்காக நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து என்னோட தர்க்கம் பண்ணுறீங்க. நோட்டீஸ் கொடுத்தா தான் கேஸ் நிற்கும்னு நம்ம வக்கீல் சொல்கிறாரு. அனாவசியமான பேச்சு வேணாம். அவனை கோயிலில் பேசின பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லு. வக்கீல் கூட கலக்கம்மா, இப்போமே பத்திரத்தை கொடுத்து கேஸ் எதுவும் இல்லாமல் செய்துடுவோம். இப்போ தான் அப்பா புரியுது நீங்கள் எதுக்காக இவ்வளவு சிக்கலும் செஞ்சுருக்கீங்கன்னு. ஆனால் அவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீயே இந்த முடிவை சொல்கிறியா? கோவிலில் அவர் பேசினது கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த கணக்கை இதுவரை ஒழுங்காக கொடுத்துருக்கீங்க? அன்னம் போதும், வாய் மூடு. அன்னக்கிளியை போல செல்லம்மா வளர்த்துருக்கோன்னு இதுவரை பொறுமை காட்டி உங்ககிட்ட பேசினேன். இனி நீ இவ்வளவு தூரம் பேசிய பிறகு மனசே விட்டு போச்சு. நீ எந்த விதமான ஆஃபீஸ் காரியங்களும் தலையிட வேண்டாம். அடுக்கலையோடு இரு. இது உன் வேலையை பாரு. அப்பா, நான் கொடுத்த 40,000 ரூபாயை கொடுங்க, இல்லை விபரீத விளைவுகள் ஏற்படும். எதையும் சந்திக்க நான் தயார். அந்த மேனேஜர் சொல் புத்தி கேட்கிற வரையில் இந்த பண்ணை அதோ கதிதான். அவன்தான் உன் புருஷன், இந்த பண்ணையின் எதிர்கால மாப்பிள்ளை. நீ வேறு எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு கெட்டு தொலையாதே என்றார் பண்ணையார். மனுஷன் திட்டமிடுகிறான், தெய்வம் முடிவு செய்கிறது என்ற விஷயத்தை இவ்வளவு வயசாகி நீங்கள் உணராதது குறித்து வருத்தப்படுகிறேன் அப்பா. நான் வருகிறேன் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே போனாள் அன்னம். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அன்ன ஆகாரம் இல்லை, எண்ணமும் ஒரு நிலையில் இல்லை. இதயம் இதயமாக இல்லை. இதயத்தில் இன்பகரமான எண்ணங்கள் உதயமானால் தானே உற்சாகம் இருக்கும். கவலையும் சோகமும் பற்றி கொண்டால் கண்ணீர் திவலை தான் மிஞ்சும். எங்கே போகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் பங்களாவை விட்டு புறப்பட்டு வெளியே சென்றாள் அன்னம். தூக்கத்தில் நடக்கும் பெண்ணைப் போல அவள் துக்கம் என்னும் ஏக்கத்தில் நடந்தாள். நம்பிக்கெட்ட கதை அவள் கதை. நாம் அந்த 40,000 ரூபாய் கை நீட்டு வாங்கியிருக்க கூடாது. அப்பாவை நம்பி வாங்கியது எவ்வளவு பெரிய தப்பு. இப்பொழுது இவரோ பத்திரத்தை கொடுக்க மறைக்கிறார். அவருக்கு நாமல்லவா பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். மகாதேவன் அயோக்கியத்தனமாக அடியாட்களை வைத்து அவரை அடிக்கிறார். அவனுடைய யோசனையில் அப்பாவும் நடந்து கொள்கிறார். பணத்தை நான் தான் வாங்கினேன், பாக்கி தீர்ந்துவிட்டது என்று வாயால் சொன்னால் உலகம் நம்புமா? அவர் மேல் உள்ள அன்பினால் அப்படி சொல்லினேன். அவரை காப்பாற்ற முடியுமா என்று பலவித சிந்தனைகளால் உந்தப்பட்ட அன்னம் இருளை கிழித்து கொண்டு எங்கேயோ நடந்தாள். விரிந்த கருங்குதலும் வேர்த்துக்கொட்டு உடம்பும் பிரித்து பறக்கும் முந்தானையும் பின்னுக்கு இழுக்கும் பாசத்துடன் போட்டி போட்டு வெல்லும் சத்தியத்தின் உணர்வும் முந்த அவள் முன்னுக்கு நடந்தாள். எங்கே போகிறோம் என்று அறியாமல். இந்த கேள்விகளுக்கு அவளுக்கே பதில் தெரியாது. இடையில் குறுக்கிட்டது ரயில்வே தண்டவாளம். ரயில் வரும் சத்தமும் வீல் என்று கேட்டது. அந்த ரயில் நமது பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வாக இருக்கும் என்று அதை குபீர் என்று பாய்ந்தாள். அவளையும் அறியாமல் இரு அபயக்கரங்கள் அவளை பற்றி பின்னுக்கு இழுத்து தள்ளியது. கண்ணீருடனும் பதட்டத்துடனும் அந்த இருளில் மனவேதனையுடன் காணப்பட்ட அவள் தன்னை பிடித்து இழுத்து தள்ளியது யார் என்று பார்த்தாலும் உணர முடியாத நிலையில் இல்லை. இருள் ஒரு பக்கம், இதயம் மறுபக்கம். சற்று நிதானித்துக் கொள்வதற்குள் அந்த உருவம் அவள் அருகில் வந்து அவளை அணைத்து தூக்கியது. அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது அது யாரென்று. ஓ, நீங்களா? இந்த காரியம் செய்யலாமா? ஒரே அழுகை. அதுதான் அவளது பதில். அவளை தேற்றி அவள் கண்ணீரை துடைத்து ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்தை விட்டு அழைத்து செல்வதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. மறுநாள் காலை ஊரங்கும் ஒரே பேச்சு. பண்ணையார் பெரிய அவமானமாக நினைத்து தனது கையை தலையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். மாமா, எல்லாம் நீங்கள் கொடுத்த இடம். வெளியே தலை காட்ட முடியல. பரம்பரையாக பண்ணை கௌரவம் காத்து பறந்து போச்சு. எல்லாரும் வந்தாச்சு. நான் என்னடான்னு அந்த பொடி பையனை சிங்காரத்தை மண்டையை உடைச்சி போலீஸில் நிறுத்தினேன். இன்னும் அவன் மேல் பல கேஸு போட்டு நிலத்தையும் பாடுபடுத்தணும்னு திட்டம் போட்டேன். எல்லாம் எதுக்காக? எல்லாம் உங்களுக்காகத்தான். உங்களை அவன் கோயிலில் பேசினானே பேச்சு, அதுக்காக தான். எல்லாத்தையும் குட்டி சோறாச்சிட்டு பண்ணிட்டா உங்கள் மகத்திலே கரியை பூசிட்டு அவன் கூட ஓடிட்டா. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான் மாமா. நீங்கள் கொடுத்த செல்லம்தான். நான் என்னப்பா பண்ணுவேன்? ஒரே பொண்ணு, தாய் இல்லை, செல்லமாக வளர்த்துட்டேன். நல்லபடியாக தான் இருந்தா. இப்போ சமீப காலமாக தான் அந்த சிங்கார பையனை பார்த்த உடனே அவளுக்கு மயக்கம் வந்துடுச்சு. இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போச்சு என்று அங்கலாய்த்து கொண்டார் பண்ணையார். உங்களுக்கு எதுதான் மாமா தெரியுது? அன்னைக்கு அவள் போலீஸ் ஸ்டேஷனில் அவனுக்கு பறிஞ்சு பேசினா இப்படி ஏதாவது நடக்கும்னு நான் சொன்னேன். என் யூகம் வீண் போகலை. இப்போ சொல்லி என்ன மாமா பண்ணுறது? உட்காரு பிள்ளை, தாலியை கட்டுடான்னு நான் அப்பவுமே தாலியை கட்டியிருப்பேன். இன்னும் என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லாதுங்க. இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை. அவள் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே அன்னத்தை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அண்ணன் உங்களுக்குத்தான் மாப்பிள்ளை, உங்களுக்குத்தான். பண்ணையாரின் இந்த வாக்குறுதியை வாங்கி கொண்டு காரை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக கிளம்பினான் மகாதேவன். அசந்து போய் உட்கார்ந்த பண்ணையாருக்கு மேலும் ஒரு இடி காத்திருந்தது. அவருடைய ஒரே செல்ல புத்திரன் தங்கபால்
தங்கபாலு ஊருக்குள் வரும்போதே அவனுக்கு வரவேற்பு ஒரு மாதிரியாக இருந்தது. அவனை வரவேற்கும் நிலையில் பண்ணையார் இல்லை. ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார். அவர் அறைக்குள்ளே சென்றான் தங்கபாலு. அவனைக் கண்ட அவர், வாப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்பா, நான் கேள்விப்பட்டதல்ல உண்மையா என்று ஆரம்பித்தான் தங்கபாலு. என்னடா கேள்விப்பட்ட என்றார் அவர். அக்கா எங்கே அப்பா என்றான் அவன். உங்களுக்கும் சின்ன பண்ணைக்கும் பெரிய சண்டையாமே, திருவிழாவில் பெரிய கலாட்டா ஆயிடுச்சா? இதையெல்லாம் கேட்க நீ யாருடா என்று அதட்டினார் பண்ணையார். அப்பா, எனக்கும் இந்த பண்ணையில் அக்கறை இருக்கு. இன்னமும் சொன்னால் உரிமையும் கூட இருக்கு. அதிகமாக பேசாதடா, செல்லம்மா வளர்த்த பொண்ணே ஓடுகாடாயிற்று. நீ என்னடா தடிப்பயல், எங்கேயாவது தொலைஞ்சிப்போ என்று தொந்தரவு செய்யாதுங்க. எல்லாம் உங்களால் வந்த வினைதான். அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்க முடியலை, பண்ணை நிர்வாகத்தை பராமரிக்க தெரியல, எல்லாத்துக்கும் அந்த மகாதேவனை நம்பி கெட்டு போகாதீங்க அப்பா. என்னடா சொன்ன என்று ஓடி வந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் பண்ணையார். இதை எதிர்பார்த்தவன், நல்ல அரங்கப்பா, உங்ககிட்ட நான் நல்லதை எதிர்பார்க்கல, கொஞ்சம் அன்பை எதிர்பார்த்தேன், அதுவும் கிடைக்கல என்று குளமாக தொண்டையை அடக்கி பேசினான் தங்கபாலு. எங்கேயாவது தொலைஞ்சு போ, என் கண் முன்னால் நிற்காது என்று கத்தினார் பண்ணையார். போகத்தான் போகிறேன், ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இந்த பண்ணையில் கை நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேரு வழியில் நடந்தால் தான் முடிவும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் முடிவு நல்லதாக இருக்க வேணும்னு நீங்கள் நினைக்கிறதா தெரியல. சரிதான் போடா, என் முடிவை ஆண்டவர் பார்த்துப்பார். நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போ. இந்த பண்ணையில் சட்டப்படி எனக்கும் அக்காவுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் நீங்கள் மகாதேவன் பேச்சை கேட்டு இந்த பண்ணையை இன்னும் குட்டிச்சோறாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, நான் வர்றேன் என்று அறையை விட்டு ஆவேசமாக வெளியேறினான் தங்கபாலு. ஹாலுக்கு வந்தது வேலைக்காரர் ஓடி வந்து, வாங்கய்யா, சின்னையா, எப்போ வந்தீங்க, சாப்பிட வாங்க என்று கூப்பிட்டான். பண்ண சாப்பாட்டை கொண்டு போய் அவருக்கு கொடு. உள்ளத்திலே உரம் இருக்கு, எதிர்காலத்திலே நம்பிக்கை இருக்கு, நான் வர்றேன் என்று வெளியே சென்றான் தங்கபாலு. இந்த கதையின் அடுத்த பாகத்தை இனிவரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. வணக்கம்.